அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நேற்றைய காணொளியின் தொடர்ச்சி 10ஆம் வகுப்பு இயல் 1 இலக்கண பகுதி எழுத்து சொல். முதல் நாள் காணொளியில் எழுத்து பற்றி படித்தோம். 2வது நாள் சொல்லோட விதிமுறைகளை பற்றி நம்ம படித்தோம். இன்றைக்கி நம்ம என்ன படிக்க போகிறோன்னா மூவகை மொழிகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிற மூவகை மொழிகள். மூவகை மொழிகள் எதெல்லாம்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. மூவகை மொழிகள் எதெல்லாம்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மொழி 3 வகையாக பிரிக்கிறாங்க. மொழி 3 வகைப்படும். ஒன்று தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழின்னு சொல்கிறாங்க. இதில் நன்னூல் இந்த மூவகை மொழியை பற்றி என்ன சொல்லுதுன்னா, ஒரு மொழி ஒரு பொருளெனவாம், தொடர்மொழி பல பொருளெனவாம், பொது இருமையும் ஏற்பன. இந்த மூவகை மொழிகளையும் பற்றி இந்த நன்னூல்னு சொல்லக்கூடிய இலக்கண நூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மொழினா ஒரு பொருள் தருவது, தொடர்மொழினா பல பொருள், தொடர்ந்து மொழி சொற்கள் பல பொருள் தருவது, பொது மொழினா இரண்டுமே, ஒரு மொழியும் தரும் பல பொருளும் தரும், ஒரு பொருளும் தரும் பல பொருளும் தரும். அது அப்படி வரக்கூடியது பொருள்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நன்னூல் ஆசிரியர் சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனிமொழி. தனிமொழின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. அதிலே இருக்குது தனினா தனித்து நிற்கிறது. அதுதான் ஒரு மொழி தனித்து நின்று பொருள் தருவது என்னென்னா தனிமொழி. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண், படி கொடுத்து இங்கே பகாபதம்னு சொல்லியிருக்காங்க. பகாபதம்னு சொன்னாலே பிரித்து எழுத முடியாது. அதை என்ன செய்ய முடியாதுன்னா பிரித்து எழுத முடியாது. இப்போ கண், படி இது ரெண்டையும் என்ன செய்ய முடியாது, பிரித்து எழுத முடியாது. இது பிரித்து பொருள் தராது, தனித்து நின்று தான் பொருள் தரும். கண்ணுனா கண், படினா படிக்கிறது, அது பகாபதம். இப்போ பாருங்கள், இந்த சொல் அடுத்து எப்படி கண்ணன் படித்தான், இது ஒரு தனிமொழி தான். கண்ணன் சொல்லக்கூடியது ஒரு தனிமொழி. கண்ணன் படித்தான். அப்போது இது பகுபதம். பகுபதம் கண்டிப்பாக பிரித்து எழுதலாம். கண் குட்டல் இன் குட்டல் இன் குட்டல் ஆ ஆன் அன்னு எழுதலாம். பகுபதத்தில் நம்ம அதை பிரித்து எழுதலாம். படித்தானும் எழுதலாம். படி குட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் ஆ குட்டல் ஆன் எழுதலாம். அதுதான் இது. அப்போது கண், படி அது பிரித்து எழுதாமல் தனியே நின்று பிரித்து எழுத முடியாமலும் அது என்ன செய்யுது, பொருள் தருது. கண்ணன் படித்தான், இதை என்ன செய்யலாம், பிரித்தும் எழுதலாம். அதுதான் தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். அடுத்து 2வது என்ன வகை, 2வது மொழியின் வகையில் 2 தொடர்மொழி. தொடர்மொழின்னு நமக்கு தெரியும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பல மொழிகள் வரலாம், பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள், இந்த கண்ணன் படித்தான், கண், படி இப்படிப்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கம்மா, கண்ணன் வந்தான். இதில் கண்ணன் ஒரு தனிமொழி, வந்தான் என்பது தனிமொழி. இந்த 2 தனிமொழிகளும் தொடர்ந்து தொடர்மொழியாக மாறியிருக்கு. கண்ணன் வந்தான். மலர் வீட்டுக்கு சென்றாள். இது 3 தனிமொழிகள் இருக்குது. ஆனால் தொடர்ந்து நமக்கு என்ன தந்திருக்கு, தொடர்மொழியாக வந்திருக்குது. இதுதான் தொடர்மொழி. பொதுமொழினா என்னென்னு பார்ப்போம். 3வது வகை பொதுமொழி. பொதுமொழினா என்னன்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. பொதுமொழினா அது அதிலே தான் இருக்குது. தனிமொழினா நமக்கு தெரியும், தனித்து நிற்கிறது. தொடர்மொழினா 2 தனிமொழிகள் தொடர்ந்து வருவது தொடர்மொழி. அதே மாதிரி இந்த பொதுமொழினா என்னன்னா, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளை தரும். அது என்ன செய்யும், அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளை, ஒரு மொழியில் தனித்து நின்று ஒரு பொருளை தருது, அதை பிரித்தெழுதுனா இன்னொரு பொருளை தரும், வேறொரு பொருளையும் தரும். தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அதை பிரித்து எழுதுகின்ற போது இன்னொரு பொருளையும் தரக்கூடியது. அது மட்டும் இல்லை, தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமையக்கூடியது தான் பொதுமொழி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்கம்மா, 8 இது என்னது, தனிமொழி. இப்போ என்ன பொருள் தருது, 8 என்ற எண்ணை இது குறிக்குது. வேங்கைன்னு சொல்லக்கூடியது நமக்கு ஒரு மரம். இது என்ன செய்யுது, பிரிக்காமல் தனிமொழியாக நின்று நமக்கு இப்போ ஒரு பொருளை தருது. இப்போ இதை பிரித்து எழுதுகிற நேரம் பாருங்கள், இந்த எழுத எண் குட்டல் தூ எனவும் வேம் குட்டல் கை எனவும் தொடர்மொழிகளாக பிரித்து நின்று எல்லை உண். எல் குட்டல் தூணா
8 கூட்டல் அது என்ன சொல்கிறோம், எள் கூட்டல் தூ. எள் கூட்டல் தூனா எள்ளை உண், தூ எள்ளை உண் என்றும், வேம் கூட்டல் கைனா வேகின்ற கை, வேம்னா வேகின்ற கை எனவும் பொருள் தருது. இவை இரு பொருட்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் இது என்ன ஆகுது, பொதுமொழியாக இருக்குது. இது பாருங்கள், பொதுமொழி 8 என்பது தனிமொழியாக வருது. தனிமொழி ஒரே ஒரு வார்த்தை தனிமொழியாக ரெண்டு பொருள் தருது. வேங்கு என்பது மரம் என்கிற பொருள். இதை நம்ம பிரித்து எழுதுன நேரம் பாருங்கள், எள் கூட்டல் தூ என வேம் கூட்டல் கை எனவும், எள் கூட்டல் தூனா எள்ளை உண், எள்ளை உண்ணுன்னு வருது. வேகின்ற கை, வேம் கூட்டல் கைனா வேகின்ற கை எனவும் பொருள் தருது. அப்போ தனிமொழியாக இருக்கின்ற நேரம் ஒரு பொருள் தருது, அதை பிரித்தெழுதுகின்ற பொருள் இன்னொரு பொருளை தருந்து தொடர்மொழிக்கும் தனிமொழிக்கும் பொதுவாக இருப்பதனால் இதை பொதுமொழி என்கிறோம். வேகின்ற கை எனவும் பொருள் தரும். இவை இரு பொருட்களுக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாகவும் இது இருக்குது. அப்போது இன்னைக்குள்ள இந்த காணொளியில் நம்ம பார்த்தது என்னென்னா, மூவகை மொழிகளை பார்த்தோம். மூவகை மொழிகள் எதெல்லாம்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. அதோட விளக்கங்களையும் பார்த்தோம். அன்பு மாணவர்களே, இந்த காணொளியை பார்த்து பயன்பெறுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.